ஹாய் மக்களே, இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா முள்ளங்கி தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ முள்ளங்கியோட கீரை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பாருங்க, இந்த இடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா முள்ளங்கி தான் இருக்கு. பக்கத்துல பாத்தீங்கன்னா கேரட் செடியும் போட்டு வச்சிருக்காங்க, அப்புறம் மிளகாய் செடி, ஸோ டிராகன் செடி, அழகா எல்லாமே இந்த சின்ன பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே போட்டு வச்சிருக்காங்க. செம்ம அழகா இருக்கு. ஸோ இவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ஸோ ஊர்ல இருக்கிறவங்க. ஸோ டைரக்டா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஏதாவது வேணும்னா நாங்கள் இங்கே தான் போய் வாங்குவோம். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா முள்ளங்கி போட்டிருக்காங்க, அதனால நாங்கள் இங்கேயே போயிட்டோம். ஸோ அந்த அம்மாவே, அதாவது அம்மா தான் சொல்லுவோம் நாங்கள், அவங்களே பறித்து கொடுக்க சொன்னோம். ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா நல்லா பறித்து கொடுக்குறாங்க. அந்த சவுண்ட் பாருங்க மக்களே, அந்த இந்த முள்ளங்கி பறிக்கும் போது அந்த இலைக்கு இலை உரசி அந்த சவுண்டு பாருங்க, செம்ம இதுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாகவே அந்த முள்ளங்கி தான் போட்டு வச்சுருக்காங்க. வேணும்னா நீயே பறி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பறிக்க போனால் என் தங்கச்சி அங்கே பார்த்தீங்கன்னா அது புட்டுங்கிற அவளுக்கு வரவே இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா கிழங்கு பாதி பூமியில் இருக்குது, பாதி பார்த்தீங்கன்னா மேலேருந்தே அப்படியே போயிருக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய கிழங்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள் அந்த முள்ளங்கி. ஸோ அது வச்சு கூட காமிக்கிறா பாருங்க. அந்த ஸ்ட்ரைட் இந்த மாதிரி இறங்கணும், அது மேலேயே அந்த பூமிக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அதே மாதிரி வந்திருக்கு. ஸோ அந்த ஷேப்பே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. ஸோ பறித்தது பிறகு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பட் ஸ்ட்ரைட்டாக இல்லை. ஸோ இது வந்து தேவை, வீட்டு யூஸுக்காக தான் போட்டது இந்த முள்ளங்கி. ஸோ அதனால தான் ப்ராப்பராக அது வரலை. அவங்க தேவை இந்த மாதிரி சொந்தக்காரங்களுக்கு கொடுப்பாங்க, அதாவது லோக்கலாக இந்த மாதிரி தெரிஞ்சவங்க வந்து வாங்கிட்டு போடுறாங்க. ஸோ ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு அந்த மாதிரி கேட்டாங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், அது அப்படியே அந்த பூமியிலேருந்து பிடுங்கும் போது அந்த சவுண்டு கருக்கு முறுக்கு செம்ம சவுண்டுங்க. ஸோ இந்த இடம் அது வந்து நம்ம இருந்து ரசித்தோன்னா அது வேறு லெவல் அது. அதுவும் முள்ளங்கி அப்படியே பிடுங்கும்போது, கேரட்டு இந்த மாதிரி பூமியிலேருந்து நம்ம பிடுங்கும்போது, ஸோ என் தம்பி பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் வந்து பறிக்கிறது பார்த்து அவனும் பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பறிக்கிறாரு. அதுவும் அந்த பூமியிலேருந்து பறிக்கும்போது அந்த காய்க்கும் நோவலைங்க, அந்த செடிக்கும் நோவல, அந்த மாதிரி எடுக்கிறான் அவன். ஸோ பாருங்க எப்படி எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. பறிக்கும் போது பாருங்க அந்த கருக்கு சவுண்டு தாங்க செம்ம ஹைலைட்டே. இதில் வந்து சூப்பர் இல்லை, லைவாக நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கிடைக்குது. ஸோ இந்த கீரை வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிடுவோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை. ஸோ நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் இந்த கீரை வந்து சாப்பிட்லாம். ஸோ இது நல்லா இருக்கும், இந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், காயெல்லாம் ஜாஸ்தியாலும் பறிச்சிக்கல, ஓரளவுக்கு தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்த சாம்பாருக்கானது முள்ளங்கி வாங்கிட்டு வந்தோம். ஸோ ஃப்ரெஷ்ஷுங்க, செம்ம நேச்சரிங்க, செம்ம ஃப்ரெஷ்ஷு, லைவாக நம்ம பறித்து நம்மளே எடுத்துகிட்டு வந்து தோட்டத்தில். ஸோ நம்ம மாடி தோட்டத்துலேயே முள்ளங்கி இல்லை. ஸோ முள்ளங்கி விதைகள் வாங்கிட்டு வந்து க்ரோ பேக்கில் நானும் போடுறேன். ஸோ இதே மாதிரி நம்ம மாடி தோட்டத்தில் நம்மளும் இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் கூடிய சீக்கிரத்தில். ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இதே மாதிரி விவசாயம், தோட்டம், இந்த மாதிரி காய்கறி எல்லாம் லைவாக பறிக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நேச்சரை ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் நான் நிறைய வீடியோஸ் இதே மாதிரி தோட்டம் எல்லாம் போயிட்டு லைவாக உங்களுக்கு போடுறேன். ஸோ நிறைய வீடியோஸ் நீங்களும் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.